கேபினுள் நுழைந்தவன் திரும்பி நின்று வாங்க ஹனீஷா என்றான் சுவாதீனமாக. அவனின் அழைப்பில் அவளின் புருவம் உயர்ந்தது வியப்பில். அட பாவி, என்னமோ காலம் காலமா பழகிய மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறான். என்ன ஹனிஷா அப்படி பாக்குறீங்க? உள்ள வாங்க, டாக்டர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்க அவளின் பார்வை அப்பொழுதுதான் டேபிள் முன் அமர்ந்திருந்த லேடி டாக்டரின் மேல் பாய்ந்தது. இவங்க டாக்டர் ஷைலஜா, மகப்பேறு மருத்துவர் என்று அவள் மட்டுமே கேட்கும் குரலில் கூறியவன் டாக்டரிடம் திரும்பினான். டாக்டர், இவங்க தான் ஹனீஷா, நான் சொன்ன பேஷண்ட். ஓ, வாங்க ஹனீஷா, உட்காருங்க என்க சிறு தயக்கத்தோடு அமர்ந்தாலும் பார்வை தன்னை அழைத்து கொண்டு வந்திருந்தவன் மேல்தான் ஒட்டி கொண்டிருந்தது. சொல்லுங்க டாக்டர் பிரணவ், யார் இவங்க? இது எத்தனையாவது மாசம்? இவன் டாக்டரா? இதுவரை சொல்லவே இல்லை. உனக்கு வைத்தியம் செய்து உன் வலியை குறைத்திருக்கிறான், அது கூடவா தெரியலை என மனசாட்சி அவளை குத்தியது. இவங்க என் ஃப்ரெண்டு, வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலையா இங்க வந்திருக்காங்க. இப்போ 6 months நடக்குது என்று அவளை பற்றி எல்லாமே தெரிந்த மாதிரி கூற